பிரைஸ் த லார்ட். கணவன் மனைவிக்கிடையே சமாதானத்திற்கான விசுவாச அறிக்கை. முதலாவது இந்த வசனத்தை சொல்லுவோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. விசுவாச அறிக்கையை சொல்லலாம். தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவராலே என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் தேவ அன்பை கொண்டு என் கணவரை நான் நேசிக்கிறேன். தேவ அன்பை கொண்டு என் கணவரை நான் மன்னிக்கிறேன். தேவ அன்பை கொண்டு என் கணவர் செய்த தவறுகளை நான் மறக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என்னை குறித்த பொல்லாத எண்ணங்களையும் எதிரான சிந்தனைகளையும் என் கணவருடைய சிந்தனையில் விதைக்கிற சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால் உன்னை வேரோடு பிடுங்கி கடலில் எறிகிறேன். என் கணவருக்குள் கோபத்தை கொடுக்கின்ற ஆவி, சந்தேகத்தை கொடுக்கின்ற ஆவி, பயத்தை கொடுக்கின்ற ஆவி, எரிச்சலை கொடுக்கின்ற ஆவி, இச்சையை கொடுக்கின்ற ஆவி, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை வேரோடு பிடுங்கி கடலில் எறிகிறேன். என் கணவரை குறித்து எனக்குள் எதிரான சிந்தனைகளை கொடுக்கின்ற ஆவி, பயத்தையும் சந்தேகத்தையும் கொடுக்கின்ற ஆவி, இயேசுவின் நாமத்திலே உன்னை வேரோடு பிடுங்கி கடலில் எறிகிறேன். என் கணவரின் சிந்தனைகளையும் சரீரத்தையும் இயேசுவின் இரத்தத்தினாலே முத்திரை போடுகிறேன். என்னுடைய சிந்தனைகளையும் சரீரத்தையும் இயேசுவின் இரத்தத்தினாலே முத்திரை போடுகிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் நானும் என் கணவரும் மூடப்பட்டிருக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தேவனுடைய சாட்சியின் வசனத்தினாலும் நானும் என் கணவரும் சாத்தானை ஜெயித்தோம். தேவ அன்பு, தேவ சமாதானம், தேவ வாழ்வு, தேவ சுகம் என் சிந்தனையிலும் என் கணவர் சிந்தனையிலும் செயல்படுகிறது. நன்றி இயேசுவே. கர்த்தரின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய தயவு என் கணவரிடம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கிடைத்ததற்காக நன்றி இயேசுவே. கர்த்தரின் ஆவியானவர் என் கணவர் மேல் இருக்கிறார். அவரே பரிசுத்த ஆவியானவரால் என் கணவரை அபிஷேகம் செய்துள்ளார். நன்றி இயேசுவே. நானும் என் கணவரும் கிறிஸ்துவுக்குள் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதற்காக நன்றி இயேசுவே. எங்களை குறித்த தேவ திட்டம், தேவ சித்தம் எங்கள் வாழ்வில் நடக்க நாங்கள் தேவனுக்கு ஒத்துழைக்கிறோம். நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இந்த விசுவாச அறிக்கை ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் கணவரையும் இணைத்தருளுவார். உங்கள் 2 பேருக்கும் இடையே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவ அன்பு, தேவ சமாதானம் பெருக கிருபை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.